இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருவாரூரில் விவசாயிகளிடையே எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். அவ்வப்போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டது. இங்கே கூட குறிப்பிட்டால் பருவந்தவரிய மழை சொன்னார்கள். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை ஒரே ஒரு இடத்தில் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் இடம்பெற்றும் சரி, இல்லது இழப்பீட்டுத் தொகை 2 முறை நான் கொடுத்தோம். சேதடைந்த விவசாயிகளுக்கு 2 முறை நான் கொடுத்தோம். பருவந்தவரிய மழை தற்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது. உண்மையிலேயே ஒரு கடினமான கஷ்டம்தான். ஏன்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பருவந்தவரிய மழையினால் தங்களுடைய பயிர் சேதமடைகின்ற பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே அந்த பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது உண்மையிலேயே மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பது அந்த விவசாயிக்கு தான் தெரியும். அதனால் நிச்சயமாக அதிமுக அரசு ஏற்கனவே நாங்கள் நடைமுறையில் வைத்திருக்கிறோம். மீண்டும் உங்களோட துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்ந்தவுடன் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே மாதிரி இன்னும் சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, முன்னிருக்கிற வசதிகள்லாம் தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கிடைக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை அணுகி பாரத பிரதமரை அணுகி அந்த கோரிக்கை வைத்தவுடன் அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே அதை இடம்பெறச் செய்து அது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. திருவாரூரில் விவசாயிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.